வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கி நாம் பார்க்கும் ரெசிபி கொள்ளு ரசம். புளி, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு, ஒரு தக்காளி, இது ரெண்டையும் கழுவிட்டு சுடுதண்ணியில் போட்டு ஊற விட்டு கரைச்சி வச்சுக்கணும். மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கொள்ளு பருப்புங்கிற ரெசிபியில் கொள்ளு பருப்பை எப்படி குக்கரில் வேக வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கொள்ளு பருப்பு வெந்துருச்சு. கொள்ளு பருப்பு தண்ணியை மட்டும் எடுத்துக்குவோம். கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், கட்டி பெருங்காயம் 1 பிஞ்ச், வெங்காயம் 2, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை. கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றிடலாம். லேசாக சூடாகட்டும். லேசாக கொதி வருது. கொள்ளு பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம். ரசப்பொடி 1 டீஸ்பூன், பூண்டு 3 பல் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கருவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போடுவோம். லேசாக பிரியுது. எந்த ரசமுமே கொதிக்க விடக்கூடாது. இப்படி நுர இருக்கணும் ரசத்தில், அப்போ தான் வாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை போட்டு இறக்கலாம். கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சுடுசாதத்தில் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். சளி பிடிக்காமல் இருக்கும். வயதானவங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொள்ளு பருப்பு கொள்ளு ரசமும் செய்யலாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.